உலகம் போற்றும் உலகத்தாயே, உலகை காக்கும் கருணை நீ. வார்த்தைகள் உருவானார் ஆண்டவர் முடனை தங்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றங்கனை ஆகிய சமாசி பெற்றவரை கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகி இறைவா, உலகது மீட்ட சுதனாகி இறைவா, தூயாவியாகி இறைவா, தூய்மை நிறை மூவர் இறைவா, புனித மரியே, இறைவனுடைய புனித மாதாவே, கன்னியர்களுக்கு உத்தம புனித கன்னிகையே, கிறிஸ்துவனுடைய மாதாவே, தேவர பிரசாதத்தின் மாதாவே, மகா தூய மாதாவே, அத்தியந்த பரத்தியா இருக்கிற மாதாவே, பழுதற்ற கன்னியா இருக்கிற மாதாவே, சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை போடுவோ, சுகம் மறந்த மாந்தருக்கு பழமையினை காட்டுவோ. திருவண்ணாமலை என்று நினைத்தாலே இறையருள் பெருகும் என்று தெய்வ வாக்கு. உலக அன்னையின் அருளால் உலக அன்னையை நினைத்தாலே அருள் பொங்கும் நாள். இப்பெருவிழாவின் 5ஆம் நாளினை அன்புடன் அழைக்கின்றோம். அழகு பெற்று திருவிழிக்கின் பெருஞ்சுடலால் அழகு பெற்ற அன்னையாம் திருச்சபை களி கூறுவதாக. இறை மக்கள் அனைவது பேரொழியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக வழிபாட்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாழ்வளிக்க வந்த இறைவாத்தை தனதாக்கி கொண்டு ஆர்சிஎம் பள்ளியில் மேலாளராக பணியாற்றி வரும் பேரொரு பணி ஏல் ஊதுசமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் திரியினை
திருவண்ணாமலை மறைக்கோட்டின் முதன்மை தந்தை பேரூர்பணி எஸ் லூதுசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரியினை ஜான்மரி வியானி அன்பத்தை பொறுப்பாளரும் பங்கு பேரவின் தலைவருமான மூத்த குடிமகனமான திருவாளர் அருள்தாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை தெரேசா அன்பத்தின் பொறுப்பாளர் திருவாளர் லூர்துசாமி அவர்களையும் செல்வன் அபினாஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஜான் அன்பி அன்பித்தை சார்ந்த திருவாளர் ஜெயசந்திரன் அவர்களையும் ஆரோக்கியமத அன்பித்தை சார்ந்த திருமதி திரேசா லூர்துசாமி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். சுமக்கும் சார்ந்தமுண்டு ஒருமையை கொள்ளுவோம். மகிழ்ச்சியிலும் அமைதியாக அடக்கமுடன் வாழுவோம். பரிவிரக்கும் சார்ந்தமன்று பொறுமை கொள்ளுவோம். மகிழ்ச்சியிலும் அமைதியாக அடக்கமுடன் வாழுவோம். விசுவாசம் நன்னயமும் கேடயமாய் தாங்கியே. விசுவாசம் நன்னயமும் கேடயமாய் தாங்கியே. புது இனமாய் புது யுகமாய் வாழ்வு நோக்கி செல்லுவோம். விரைந்து செல்வோம். நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம். இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் தாய் அன்னை மரியின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்நவநாள் திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் சிந்தனை அன்னை மரியாள் புதிய ஏவாள். நம் ஆதி பெற்றோருள் ஒருவரான ஏவாளால் பாவம் இவ்வுலகிற்கு வந்தது. அது முதல் பாவம் கீழ்ப்படியாமை இவ்வுலகில் ஆபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம் அன்னை மரியா புதிய ஏவாளாக உருவெடுத்து பாவத்திலிருந்து நம்மை மீட்க இறை இயேசுவை இவ்வுலகிற்கு தந்தார். பழைய ஏற்பாட்டின் ஏவாள் ஆண்டவராகிய கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. புதிய ஏற்பாட்டின் ஏவாள் ஆகட்டும் என்ற ஒற்றை சொல்லால் கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து கீழ்ப்படிந்தார். மேலும் இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வந்திருக்கும் பேரருட்பணி ஏ லூர்து சேவியர் அவருக்காக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித ஆரோக்கிய மாதா அன்னை அன்பியம், புனித ஜான் மரிய வியானி அன்பியங்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவநாளில் 5ஆம் நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பழைய ஏவாளின் கீழ்ப்படியாமையால்
தாழ்ச்சி இல்லாததால் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. புதிய ஏவாளின் தாழ்ச்சியால் கீழ்ப்படிதலால் ஆண்டவருக்கு உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி தன்னையே முழுமையாக ஒப்படைத்தவள்தான் புதிய ஏவாள் நம் தாய் அன்னை மரியாள். ஒரு பெண்ணால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. வேறொரு பெண்ணால் இந்த உலகத்தில் புனிதம் கிடைத்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் தாய் அன்னை மரியாள் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காக மீட்பராக இந்த உலகத்தில் புதிய ஏவாளாக உருவெடுத்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளில் அன்னை மரியா புதிய ஏவாள் என்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கவிருப்பவர் பேரருட்பணி ஏ. லூர்து சேவியர், ஆர்சிஎம் பள்ளிகள் மேலாளர், வேலூர் மறைமாவட்டம். ஆகவே அவரை நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக, உங்களின் சார்பாக கரகொலி தட்டி அவரை வருக வருக என்று வரவேற்போம். மேலும் இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம், புனித ஜான் மரிய வியானி அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு இறைவன் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை தலைமை ஏற்று வழிநடத்த வந்திருக்கின்ற தந்தைக்காக மன்றாடுவோம். அவருடைய பணி சிறக்கவும், இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், நற்செய்தி அறிவிப்பு பணியை திறம்பட செய்வதற்கு தேவையான எல்லா ஆற்றலையும் சக்தியையும் தந்தை அவர்களுக்கு கொடுக்க இந்த திருப்பலியில் அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் என்னோடு இணைந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் பாட வேண்டிய பதில்: நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பு ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தை படைத்த பொழுது நீர் படைத்த ஒவ்வொரு படைப்பையும் படைத்து சிறப்புற படைத்து எல்லாம் நல்லதென்று கண்டீர். ஒவ்வொரு படைப்பும் உமது நீதிக்கு ஏற்ப வாழும் பொழுது உமது சாயலை தந்து உமது அன்பின் படைப்பாக எங்களை படைத்த பொழுது நாங்கள் எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் தொடர்ந்து நாங்கள் பாவம் செய்து அந்த படைப்பின் நீதியை மீறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பு ஆண்டவரே, பாவம் உச்சத்திற்கு சென்ற பொழுது, பாவத்தில் மனிதன் திளைத்த பொழுது, அதிலே மூழ்கி அவன் அழிந்து கொண்டிருந்த பொழுது, இந்த மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்காக உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு நீர் அனுப்பினீர். அவர் போதித்தும் அற்புதங்கள் செய்தும் பல்வேறு நன்மைகளை எங்களுக்கு தந்தும் உமது அன்பை எடுத்துரைத்தும் கூட நாங்கள் அவருடைய போதனைகளையும் வார்த்தைகளையும் கூட இன்றைய அளவும் பின்பற்றாமல் பாவம் செய்து தீமை செய்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பாண்டவரே, கடவுளை மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் பொய்யன். எனவே கடவுளை மட்டும் ஆண்டவரை மட்டும் அன்பு செய்வதல்ல, உடன் வாழும் சகோதர சகோதரிகளையும் நேசிக்க வேண்டும் என்று அன்பின் இரட்டிப்பு கட்டளையை நீர் எங்களுக்கு தந்தீர். நாங்கள் உம்மையும் இன்றைய அளவும் நேசிக்கவில்லை, உடன் வாழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய அளவு புரிந்து கொண்டு நாங்கள் நேசிக்கவில்லை. இத்தகைய அன்பின் கட்டளையை மீறி செய்த பாவத்திற்காக மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். நான் பாவி இயேசுவே,
என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதித்தலைவரிலிருந்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 11 முதல் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவை எல்லாம் எமக்கு நேரிடுகின்றன?
ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றுடன் செல்வாய், மிதியானியர் கைகளிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனோசேயிலிருந்து நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியனேரை வெல்வாய் என்றார். கிதியோன், பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுவே என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவுப் படையலை கொண்டு வந்து திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவ்வாறு அவரும் செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஓசையின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமை மிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்களுக்கு நடுவராகலாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும்
என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக மாதாவின் விழாவை கொண்டாட இந்த நவநாட்களில் உங்களையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமி பல மதத்தவருக்கும் இது சிறந்த மண்ணாக விளங்குகிறது. நமக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் கொண்ட ஒரு இடமாக பங்காக இது திகழ்கிறது. எனவே இந்த உலக அன்னையினுடைய இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆண்டவர் இந்த அன்னையின் வழியாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை என்றும் அவர் வளமைப்படுத்தி அருள் துணை புரிந்து உங்களுக்கு எல்லா நலன்களையும் வழங்குவாராக. இந்த நல்ல நாளில் இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் பங்கு தந்தை பேரொரு தந்தை லூர்து சாமி அடிகளாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த திருப்பீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன். ஆனால் நான் இன்று மறைவுரை ஆற்றுகிறேன் என்றால், நான் சிறுவனாய் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய சொந்த ஊரில் இருந்த பொழுது, அப்பொழுது திருத்தொண்டராய் என் பங்கிலே பணியாற்றிய உங்கள் பங்கு தந்தை ஆற்றிய எழுச்சி மிகு மறைவுரைகள், புரட்சியான கருத்துகள் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொண்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த நாளிலே அவருடைய மறைவுரையெல்லாம் வெண்கல குரலாய் ஒலிக்கும், அந்த ஆலயத்தின் ஓடுகளெல்லாம் அதிரும், அதுபோல அவர் மறைவுரை ஆற்றுவார். அந்த மக்களெல்லாம் அவருடைய மறைவுரை கேட்க அந்த மறைவுரை நேரத்திலே தங்களுடைய கண்களை திருப்பாமல் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது அவருக்கே தெரியும். அவர் எப்படி எத்தனை பேர் அவருடைய மறைவுரையை பாராட்டினார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு இந்த வேளையிலே நான் நன்றி சொல்கிறேன். அதே வேளையில் நான் குருமண மாணவனாக இருந்த பொழுது எனக்கு பங்கு தந்தையாக இருந்து வழிகாட்டிய பேரொரு தந்தை ஜேம்ஸ் வின்சல் அடிகளார் இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி அமுதன் அவர்களையும் அவருடைய பணியை சிறக்க அவருடைய அன்பு நட்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2000 ஆண்டிலே நான் திருத்தொண்டனாய் இங்கு பணியாற்றிய பொழுது இங்கிருந்து எத்தனையோ குடும்பங்களை இந்த நாளிலே சந்திக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் நான் நன்றி சொல்லி, அந்த நாளில் என்னை ஊக்கப்படுத்தி வளர்த்த அன்றைய பங்கு தந்தையும் மறைந்த அருள் தந்தையுமான பேரொரு தந்தை மரிய ஜோசப் அடிகளார் அவர்களையும் இந்த திருப்பீடத்திலிருந்து நினைத்து கொண்டு நான் நன்றியோடு அவருக்கும் உங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி சொல்லி, புதிய ஏவாளை பற்றி சொல்வதற்காக என்னுடைய மறைவுரையை துவங்க நான் ஆரம்பிக்கிறேன். இயேசுவில் இனந்தருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் புதிய ஏவாள் என்ற அன்னை மரியாளை விவரிக்கும் இந்த வேளையில் இதற்கு முன்னால் இருந்த ஒரு ஏவாளை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால், அவரை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த புதிய ஏவாளையும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. கடவுள் தொடக்கத்திலே எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் 1000 பொருட்கள் இருந்தாலும் எத்தனையோ சாமான் சட்டுகள் வாங்கி வச்சுருந்தாலும் நமக்குன்னு பிடித்தமான ஒரு பொருள் இருக்கும். அது யார் தொட்டாலும் பிடிக்காது. பெற்ற பிள்ளை தொட்டாலும் அதை நாம் தடுக்க பார்ப்போம். அதுபோல் கடவுளும் எத்தனையோ படைப்புகளை படைத்தார். படைத்து ஒவ்வொரு நாளிலும் அது எல்லாம் நல்லதென்று கண்டார். அதே வேளையிலே அவர் என்ன அவருடைய மனதிலே தோன்றியதோ தெரியவில்லை, அந்த மூடு பனி பூமியை நனைத்த பொழுது
அந்த மூடு பனியிலே நனைந்த அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய சாயலிலே ஒரு உருவை உருவாக்கி தன்னுடைய உயிர் மூச்சை அதிலே ஊதி ஒரு உயிர் கொடுத்தார். அவன் ஆதாமாக உயிர் பெற்றெழுந்தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவனினுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இறையிலே துல்லியமாக படிக்க வேண்டுமென்றால் சில வேளைகளில் நம்பிக்கை கூட நமக்கு குன்றி போகலாம். அந்த இறையிலை ஓட்டத்திலே நான் செல்ல விரும்பாமல் விசுவாசத்தினுடைய ஆழத்திற்கு செல்ல நான் விரும்பப்படுகிறேன். எனவே கடவுள் இந்த மனிதனை படைத்த பொழுது அவன் தனிமையாய் இருந்ததை கண்ட கடவுள் மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றல்ல, எனவே அவனுக்கு இணையான ஒரு துணையை நாம் படைப்போம் என்று சொல்லி அவனுக்கு இணையான ஒரு துணையை படைத்தார். எனவே அவர் நினைத்திருந்தார், இன்னொரு பிடி களிமண்ணை எடுத்து ஒரு பெண்ணின் உருவை தந்து அதிலே உயிர் மூச்சை உருவாக்கி அவர் ஒரு பெண்ணை படைத்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைத்தாரோ, அதிலே என்ன பொதித்து வைத்தாரோ, அதில் என்ன உறவு பாசம் அன்பு பிணைப்பை தந்தாரோ தெரியவில்லை. அவர் என்ன செய்கின்றார், ஆணை ஆழ்ந்த உறக்கத்திற்கு உட்படுத்தி ஆதாமை ஆழ்ந்த உறக்கத்திற்கு உட்படுத்தி அவனுடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்து அதிலிருந்து பெண்ணை உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். எனவே அறிவியலும் சொல்லுகிறது, ஆணுக்கு ஒரு விலாவில் ஒரு எலும்பு குறைபடுகிறது, பெண்ணுக்கு எல்லா விலா எலும்பும் நிறைவாக இருக்கிறது. இது விஞ்ஞானம், மருத்துவம் அதுவும் ஒத்துக்கொள்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நான் நிறைய திருமண மறைவுரையிலே சொல்லுவேன். அந்த ஆணையும் பெண்ணையும் பார்த்து நம்ம நினைப்போம், எங்கெங்கேயோ பெண்ணை பார்ப்போம், சில காதலித்து பார்ப்பார்கள், ஆனால் அது கூட தோல்வியில் முடிந்துவிடும். எங்கேயோ உருவான ஒரு பெண்ணை எங்கேயோ உருவான ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறான், கரம் பிடிக்கிறான், அதை நம்முடைய வாழ்விலே பார்க்கிறோம், திருமண நிகழ்வாக கொண்டாடுகிறோம். அப்பொழுதெல்லாம் நான் சொல்வது, அந்த மணமகனை பார்த்து சொல்வேன், மணமகனே, உன்னுடைய விழாவிலே ஒரு எலும்பு காணாமல் போனதல்லவா, அந்த எலும்பு இந்த பெண்ணில் தான் இருக்கிறது, நீ கரம் பிடிக்கிற இந்த மணமகளிடம் தான் இருக்கிறது, பிடித்துக்கொள், உன் எலும்பை நீ எண்ணிக்கொள் என்று சொல்லி பலமுறை என்னுடைய திருமண மறைவுரையிலே நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மை. எனவே இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் அன்று என்று சொல்லுகிற அந்த பாடல் வரிகளைப் போல நாமும் கடவுள் தந்திருக்கிற ஒரு ஆசையாக இருக்கிறது. எனவே கடவுள் ஆசையாய் படைத்த இந்த ஆதாம், இந்த ஆணும் ஏவாள் என்ற இந்த பெண்ணும் எப்படி நடந்து கொண்டார்கள், இங்குதான் ஒரு பிழை ஏற்படுகிறது. எனவே கடவுள் ஏதோனிலே ஒரு அழகிய தோட்டத்தை உருவாக்கி அதிலே இவர்களை விட்டு வைக்கிறார். இதெல்லாம் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் மிக தெளிவாக இதை பற்றி எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார், தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையிலே சொல்கிறார், தோட்டத்தின் மையத்தில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறியும் மரத்தையும் வளர செய்தார் கடவுள். எனவே வாழ்வை பற்றி, அழியாத வாழ்வு தருகிற மரத்தை பற்றி அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பெண்ணுக்கும் ஏவாளுக்கும் இந்த ஆண் ஆதாமுக்கும் கிடைக்காமல் போனதுதான் துரதிர்ஷ்டவசம். எனவே கடவுள் எதிர்பார்த்த அந்த அன்பு, கடவுள் எதிர்பார்த்த ஒரு பிரதிபலன், கடவுள் எதிர்பார்த்த ஒரு மாற்று உறவு அன்பு அவர்களிடம் இல்லாமல் போனதால என்னவோ இவர்கள் கடவுளையே மறக்க ஆரம்பித்தார்கள். எனவே கடவுள் என்ன சொல்கிறார், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அந்த ஏதோன் தோட்டத்தில் இவளை விட்டுவிட்ட பிறகு இதை எல்லா மரத்தையும் வளர்த்த கடவுள், வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறியும் மரத்தையும் வளர்த்த கடவுள், எல்லா கனிகளையும் சாப்பிடுங்கள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடக்க நூல், நீங்கள் உண்ணக்கூடாது, தொடவும் கூடாது, மீறினால் சாவீர்கள் என்று சொன்னார். மீறினால் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் அது தின்ன பிறகு கூட அந்த ஆதாமை ஏவாள் என்ன பண்ணல, செத்து போனாங்களா, இறந்து போனாங்களா? அது தொடவே கூடாதுன்னு சொன்னார் கடவுள், உண்ணவே கூடாதுன்னு சொன்னார். உண்ணாலும் தொட்டாலும் என்ன நடக்கும், செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க சாகவே இல்லையே. அங்கதாங்க கடவுள் மனிதனை எந்த அளவிற்கு நேசித்தார் என்பதை அது நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது, குறித்து காட்டுகிறது. அப்படி நம்ம பெற்றெடுத்த பிள்ளை நம்முடைய குடும்பத்துக்கு, கோத்திரத்துக்கு
பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு எதிராக தீமை செய்தாலும் அந்த பிள்ளையை கழுத்தை நெரித்து கொன்று விடுவோமா? அல்லது அந்த பிள்ளையை செத்துப்போ என்று சபிப்போமா? அப்படி சபிப்பதால் அந்த பிள்ளை துடிதுடித்து செத்தால் நீங்கள் 108 கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றாமல் விட்டு விடுவீர்களா? அதுதான் அந்த பெற்றோருக்கும் அந்த பிள்ளைக்கும் உள்ள உறவு. அதே போலதான் கடவுளும் இந்த ஆதாம் ஏவாள் இப்படிப்பட்ட ஒரு தவறை இந்த ஏவாள் செய்தபோது கூட, கடவுளுடைய வார்த்தையை மீறிய பொழுது கூட, அவள் கீழ்ப்படியாமல் போனது போது கூட கடவுள் அவளை சாகடிக்கவே இல்லை, விட்டு வைத்தார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்த காரணம், இதற்கெல்லாம் காரணம் இந்த பழைய அந்த முதல் ஏவாள் என்ன செய்கின்றால், கடவுள் என்ற தன்னை படைத்த அந்த மாபெரும் ஆற்றல் யாரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டுமோ, யாரிடம் அவள் ஒட்டி கொண்டிருக்க வேண்டுமோ, யார் சார்பாய் அவள் நின்று கொண்டிருக்க வேண்டுமோ, அந்த நிலைப்பாட்டை விட்டுவிட்டு கடவுளுக்கு எதிரான சாத்தானின் ஒரு வார்த்தைக்கும் சாத்தானுடைய உறவுக்கும் அவருடைய பேச்சுக்கும் இவள் மதிமயங்கி போய் கடவுளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்று தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாத்தான் சோதிக்கிறது. கடவுள் உங்களை அவரை மாதிரி மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் அவரை போலவே மாறிவிடுவீர்கள், கடவுளை போல இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த சாத்தானின் சோதனை வார்த்தைக்கு ஏவாள் மயங்கி போகிறாள். கடவுளிடமிருந்து கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படியவளாக மாறி போகிறாள். கடவுளின் பிள்ளையாய் அவள் இருப்பதை விட்டுவிட்டு சாத்தானின் பிள்ளையாய் அவள் மாறி போகிறாள். எனவே அந்த பழத்தை பெரித்தால் அவள் உண்டாள். உண்டவுடன் அதுக்கப்புறம் நினைக்கிறதா கடவுளுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு உறவை பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பெண் அப்பழத்தை பறித்து உண்டாள். கீழ்ப்படியாமல் அதை பேராசை அல்லது சாத்தானுக்கு அடிமையாய் போன நிலை, இதையெல்லாம் நாம் இதில் கருத்திலே கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தது. இங்கே தான் ட்விஸ்ட். அது வரைக்கும் அவங்க நிர்வாணமாக தான் இருந்தாங்க படைத்த போது, ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று தொடக்க நூல் சொல்கிறது. ஆனால் இந்த கனியை உண்டவுடன் அவர்கள் ஆடையின்றி இருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். அதே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவளை நோக்கி வரும் பொழுது ஏவாள் ஆதாம் ஆதாம் என்று கூப்பிடுகிறார். அவ்வாறு கூப்பிடும் பொழுது ஆதாம் சொல்கிறான், நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம், உம்மை பார்ப்பதற்கு அச்சம் கொண்டு இருக்கிறோம். 8ஆம் வசனத்தில் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தான் வருது. ஆடையின்றி இருக்கிறோம், அசிங்கப்படுகிறோம், பயப்படுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ கடவுள் கேட்கிறார் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யார் ஆடையின்றி நீங்கள் இருக்கிறார் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பிரைஸ் தி லார்ட். பாவத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? யாரிடம் போய் கற்றுக்கொண்டீர்கள்? நான் அல்லவா சொன்னேன் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று. என்னை தவிர்த்து உங்கள் உள்ளத்தை தொட்டவன் யார்? எவ்வளோ அழகான ஒரு வேர்டு பாருங்க. கடவுள் சொல்றார், இதை சொன்னவன் யார்? சொல்லிக் கொடுத்தவன் யார்? நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உணர்த்தியவன் யார்? நீ பாவியாய் இருக்கிறாய் என்று இந்த குற்ற உணர்வை உன் உள்ளத்திலே ஊட்டியவன் யார்? கடவுள் கேட்கிறார். அப்ப நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை நீங்கள் உண்டீர்களோ? பிரைஸ் தி லார்ட். அங்கதான் தீமை செய்கிறோம், அங்கதான் பாவம் செய்கிறோம். கடவுள் எதை தடுத்தாரோ, எது நிகழக்கூடாது என்று நினைத்தாரோ அது அங்கு நிகழ்ந்தது. எனவே பாவம் செய்த இவர்கள் கடவுளுடைய பாவத்திற்கு சாவிற்கு சாபத்திற்கெல்லாம் ஆளாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? இவர்களை சபிக்கிறார் ஒரு புறம், அதுக்கப்புறம் வருவோம், அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போதான் புதிய ஏவாளை கடவுள் அப்பொழுதே உருவாக்குகிறார், அப்பொழுதே வாக்கு கொடுக்கிறார். புதிய ஏவாளின் வழியாக உலக மீட்புக்கான ஒரு செய்தியை அந்த பழைய ஏவாளை சபித்த பொழுது சொல்கிறேன் இல்லையா, உன்னை விட ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்க, டேய் அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு, உன்னை விட அதிகமான பணம் சம்பாரிச்சு உன்னை விட நான் பெரிய ஆளாகலன்னா கேட்டுப்பார், நான் அண்ணாமலை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், ஏவாள் உன்னை சிறப்பாய் படைத்தேன், உன்னையுடைய அன்பை நான் எதிர்பார்த்தேன், நீ கடவுளின் பிள்ளையாக இருப்பாய் என்று நினைத்தேன், ஆனால்
நீ இப்படியெல்லாம் சாபத்திற்கும் பாவத்திற்கும் தீமைக்கும் அழிந்து போனவளாய் கீழ்ப்படியாதவளாய் மாறினாய். எனவே உனக்கு எதிராய் ஒருவரை படைப்போம். பசாசே, நீ நினைத்தாயா இந்த பெண்ணை ஏமாற்றி விட்டோம் என்று நினைத்தாயா? இந்த பெண் உன்னிடம் ஏமாந்து போனாள் என்று நினைத்தாயா? நான் படைத்த இந்த ஏவாளை ஏமாற்றி விட்டோம் என்று மம்மதை கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய தலையை நசுக்க, உன்னுடைய சாத்தானுடைய கொடுக்கை ஒடுக்க நான் ஒரு புதிய கருவை உருவாக்குவேன் என்று அன்றைய ஆண்டவர் அங்கே அறிவிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் கடவுளுடைய வல்லமை. சவால் விடுறார் கடவுள் சாத்தான். எனவே சாத்தானை சபித்த பொழுது, பாம்பின் வடிவில் இருந்த சாத்தானை சபித்த பொழுது, நீ மண்ணிலே ஊர்ந்து மண்ணை நக்கி தின்ன சபிக்கப்பட்டவனாக இருப்பார். இது நடக்குதுங்க, அதான் உண்மை. பாம்பு எவ்வளவு சாப்பிட்டாலும் போய் மண்ணை துண்ணாதான் செரிக்காது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நிறைய பேர் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நிறைய வேலைகளில் இரவு நேரங்களில் வயலிலே போகிறவர்கள் அல்லது ஒத்தையடி பாதையில் செல்கிறவர்களுக்கு பாம்பு தீண்டியதாக கடித்ததாக மருத்துவமனைக்கு வருவார்கள். பெரும்பாலும் அந்த பாம்பு எந்த பாம்பாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நல்ல பாம்பாகவோ மற்ற பிற விஷ பாம்பாக இருக்காது. அது கட்டி விரியனாக தான் இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு பாம்பு தான் உண்ட மயக்கத்திலேயே எங்கே வயிறு நிரம்புகிறதோ அந்த மயக்கத்தில் அங்கேயே படுத்துகிறது. காரணம், இவர்கள் செல்லும் போதெல்லாம் ஏன் கடிக்கிறது என்றால், அந்த பாம்பு உண்ட பிறகு, பல தவளைகளை உண்ட பிறகு, விழுங்கிய பிறகு அங்கே அந்த மண்ணை தின்ன வேண்டும். மனிதனுடைய காலடிகளால் உருவான மெருதுவான மிகவும் நுட்பமான அந்த மண்ணை தின்னு அது தன் வயிற்றை நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பும் பொழுது ஒரு உண்ட உணவு மயக்கத்தை உருவாக்க அது அங்கே படுத்துகிறது. அடையாளம் தெரியாமல் இருட்டில் செல்கிற மனிதர்கள் மிதிக்கிற பொழுது அவர்களையும் அந்த பாம்பு தின்னும். இதுதான் உண்மை. கடவுள் சபித்த அந்த சாபக்கேடு இன்றைய அளவும் அது வயிற்றால் ஊர்ந்தும் மண்ணை தின்னும் அது வாழ வேண்டிய ஒரு சாபத்திற்கு உள்ளானது. இதை நம்ம நிறைய இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆக கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட கடவுள் இந்த மனிதனை படைத்த பொழுது அதை ஏன் அவர் சொல்லலன்னு தெரியல. நான் மனிதனை படைத்தேன், நான் மிக்க மகிழ்ச்சி கொண்டேன் என்று அவர் சொல்லவே இல்லை. எல்லா படைப்பும் சொன்னார். 6 நாள் சொன்னார். ஓய்வு பற்றிலாம் சொன்னார், ஓய்வெடுக்க பற்றிலாம். ஆனால் இந்த மனிதனை படைத்த பொழுது இந்த மனிதன் எவ்வளவு அழகாக இருக்கிறான், என்னுடைய சாயலாக இருக்கிறான், எனவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கடவுள் சொல்லவே இல்லை. அதனால என்னவோ மனிதன் இப்படி கடவுளுடைய அன்புக்கு எதிரானவனாக மாறி போகிற ஒரு நிலை உண்டாகலாம். எங்கேயாவது கடவுள் மனிதனை படைத்ததற்காக வருத்தப்படுகிறாரா? படுகிறாரா? எங்க படுகிறார்? யாராவது தெரிஞ்ச சத்தமாக சொல்லுங்க. பைபிள் இருந்தால் வாசிங்க தெரிஞ்சவங்க. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கடவுள் நொந்துகிறார். ஏன் அந்த மனுஷனை படைத்தோம், எதுக்கு இப்படி ஒரு படைப்பை நம்ம தந்தோம் என்று சொல்லி தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும், 5ஆம் வசனம், அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். தப்பை தவிர, பாவத்தை தவிர, கெட்டதை தவிர, ஏறக்குறைய அந்த நிலைக்கு இப்போ வந்துட்டோம். செல்போன் மற்ற மற்ற கருவிகளை வைத்துக்கிட்டு நிறைய அப்படிப்பட்ட பாவத்திற்கு தான் ஆளாகி இருக்கும். இப்படி கண்ட கடவுள் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரமடைந்தது. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, நம்மளை படைத்ததற்காக கடவுள் துயரப்படுகிறார். இதுதான் கடவுளுடைய கடைசி ஒரு துயரமாக இருக்கும். எனவே இந்த நிலையிலே நாம் இன்னொன்றையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல இது பழைய ஏவாளுடைய நிலை, முதல் ஏவாளுடைய, கடவுள் படைத்த முதல் பெண்ணினுடைய ஒரு அவல நிலை. கீழ்ப்படியாமலும் பசாசின் பக்கமும் பசாசுக்கு சார்பாகவும் கடவுளுக்கு எதிராகவும் கடவுளை அன்பு செய்யாமலும் கடவுளுக்கு எதிராக கடவுளைப் போலவே மாற வேண்டும் என்ற எண்ணம் துணிந்தவளாகவும் அவள் செயல்பட்டு தான் மட்டும் அந்த கடியை அல்ல, தன்னோடு கடவுள் படைத்த அந்த ஆண் படைப்புக்கும் அவள் கொடுத்து பாவத்தை உருவாக்கிய சாபக்கேட்டிற்கு அந்த பெண் ஆளாகிறாள். இது முதல் ஏவாள். எனவே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த சிந்தனை
புதிய ஏவாள். எனவே இந்த புதிய ஏவாளை பற்றி கடவுள் அங்கேயே சொல்லிட்டார். பாம்பின் வடிவிலான அந்த பசாசை சபிக்கும் பொழுதே கடவுள் சொல்லிவிட்டார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கும் அப்பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவள் குதிங்காலை தீண்ட முயல்வாய். நீங்கள் வச்சிருக்கிற மாதா காலில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பும் கனியும் அன்னை மரியாதை அந்த பாம்பை போட்டு மிதிப்பதாகவும் அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே கடவுள் கொடுத்த இந்த புதிய ஏவாளின் பிறப்பும், கடவுள் கொடுத்த இந்த புதிய ஏவாளின் வழியான ஒரு வாழ்வும், அவர் வயிற்றிலே கருவாய் உருவாகி தன்னுடைய மகனை பிறக்கெடுக்க செய்து ஒரு மீட்பின் திட்டத்தையும் ஆண்டவர் ஆகிய கடவுள் அங்கேயே அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறைய பேர் சத்தமே போடல. கை தூக்குங்க. ஒருவேளை உங்கள் கைக்கு பிடிச்சிட்டு இருந்தால் கை கால் வராமல் இருந்தால் சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களை கை கால் வராமல் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லி தூக்கு பாருங்கள், உங்கள் கை கால் சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஓகே, இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் தான் தூக்க முடியுது இல்லையா? தானாக தூக்க மாட்டீங்க. எனவே கடவுள் ஏன் இந்த புதிய ஏவாளை உருவாக்கினார், அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் ஆழமாக உணரவும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் நாம் இங்கே இருக்கின்றோம். எனவே புதிய ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி, இந்த அன்னை மரியாளை உருவாக்கி குழந்தை பருவத்திலிருந்து அவரை தனக்கு உகந்தவளாக அவரை உருவாக்குகிறார். அன்னை மரியாளும் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாகவே அவர் சிறு வயதிலிருந்து திகழ்கிறார். அன்னை மரியாள் நம் தாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு சகோதரி எழுதியிருக்கிறார். அதிலே அன்னை மரியாளுடைய இளமை பருவத்தை கடவுள் எவ்வாறு அன்னை மரியாளோடு குழந்தை பருவத்திலிருந்து கருவாய் அவர் மாசில்லாமல் உருவானதிலிருந்து அவரை பாதுகாத்தார், வழிகாட்டினார். எனவே அன்னை மரியாள் மங்கள வார்த்தை சொல்லும்போது மட்டுமல்ல, நற்செய்தி அங்குதான் தொடங்குகிறது அன்னை மரியாளை பற்றி. மாறாக அப்படி அல்லாமல் அன்னை மரியாளை பிறப்பிலேயே ஒரு மாசு அற்ற பாவமற்ற அமல உற்பவியாக அவரை உருவாக்குகிறார். அங்கே சொன்னார் இல்லையா, பசாசே, இந்த பெண்ணை நீ ஏமாற்றி விட்டாய், ஆனால் உன் தலையை நசுக்க இதே பெண்ணால் முள்ளாலே நான் எடுக்கிறேன் பார். நீ எந்த பெண்ணை ஏமாற்றி பாவத்தை இந்த உலகத்தில் கட்டச் செய்தாயோ, பாவத்தை இந்த உலகில் பெருகச் செய்தாயோ, அதே பெண்ணால் இந்த உலகத்திலிருந்து பாவத்தை என்னால் அகற்ற முடியும் என்ற ஒரு சவாலை கடவுள் விடுகிறார். பிரேஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய விஷயம் இங்கு வெளியேறுகிறது, இங்கு வெளிப்படுகிறது. எனவே ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கே உருவாக்குகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டெடுக்க திட்டம் கொண்டார். ஏதான் பாவத்தை மனிதனை ஏன் படைத்தோம் என்ற நொந்து போன உள்ளத்தில் இருந்த கடவுள் நோவாவின் காலத்தில் ஒட்டுமொத்தமாக அழித்து, அபிரகாமின் காலத்திலே சோதோம் குமோரோ பட்டணத்தை கந்தகத்தால் அழித்து, இன்னும் பாபிலோன் அசிரியா என்று பல அடிமைத்தனமான வாழ்க்கையை சாபக்கேடாய் கொடுத்து எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக இவர்கள் வாழும்படியாய் செய்து கூட இவர்கள் திருந்துவதும் மீண்டும் பாவத்திற்கு செல்வதுமாகவே இருந்தார். பிறகு முதுபெரும் தந்தையர்கள் அரசர்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப இந்த மக்களுக்கு அரசர்கள் எல்லாம் உருவாக்கிய கூட இவர்கள் மனம் மாறவே இல்லை, திருந்தவே இல்லை. சிறிய பெரிய இறைவாக்கினர்கள் என்று உருவாக்கியும் கூட எத்தனை இறைவாக்கினருடைய எடுத்துரைத்தலுக்கும் இடித்துரைத்தலுக்கும் இவர்கள் கீழ்ப்படியாமலே போன பாவத்தை கற்றுக்கொண்ட மக்களாக இருந்தார்கள். எனவேதான் கடைசியாக தன்னுடைய ஒரே மகனின் வழியாய் இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது. கடவுள் இந்த உலகத்தின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டார் என்றால், இந்த உலகத்தை தண்டனை தீர்ப்பினால் அழிக்கல்ல, மாறாக தன்னுடைய ஒரே மகனின் வழியாக அவருடைய இறப்பு உயிர்ப்பு பாடுகளின் வழியாக இந்த உலகத்தை மீட்டெடுக்க அவர் திருவுளம் கொண்டார் என்று யோவான் தன் நற்செய்தியிலே மிக தெளிவாய் துல்லியமாய் எழுதியிருக்கிறார். 3ஆம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். எனவே அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரம், அதற்கு ஏற்ற ஒரு விசுவாசமுள்ள ஒரு பெண்ணை தன் மகனை உருவாக்குவதற்காக உருவாக்கிய ஒரு பாத்திரம், கதாபாத்திரம்தான் புதிய ஏற்பாட்டின் தலை சிறந்த ஒரு பங்காளி, ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தின் பங்காளி,
கடவுளோடு இணைந்து செயலாற்றிய மீட்பு திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்ற உதவிய ஒரு பங்காளியாய் அன்னை மரியாள் இந்த புதிய ஏவாள் திகழ்ந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்குதான் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. மரியா, அஞ்ச வேண்டாம், நீ கடவுளின் அருளை பெற்றுள்ளீர் என்று சொல்ல. பிரைஸ் தி லார்ட். சாபத்தை அல்ல, ஏவாளை போல் சாபத்தை அல்ல, புதிய ஏவாளே, மரியாளே, நீ அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எனவே கடவுள் இந்த மரியாளை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறார். எனவே தான் இப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இது எப்படி நிகழும், நான் கணவன் அறியேனே என்றெல்லாம் அன்னை மரியாள் பதில் சொன்ன பொழுது கூட தூய ஆவியால் நிகழும், கடவுளுடைய வல்லமையால் எல்லாம் நிகழும், அவர் தூயவராயிருப்பார், உன்னதராயிருப்பார், கடவுளின் மகனாயிருப்பார் என்றெல்லாம் மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட பின்பு கப்ரியேல் தூதர் வழியாக அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்திக்கு பிறகு அன்னை மரியாள் ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்கிறார். அடிமை என்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ சும்மா கடிதத்திலும் காதல் கடிதங்களிலும் நான் உனக்கு அன்பின் அடிமை, உன்னுடைய பாசத்தின் அடிமை, அன்பே ஆறு உயிரே உனக்கு நான் என்றும் அடிமை என்று சொல்கிறோமே, அந்த வார்த்தையின் அர்த்தம் அல்ல இது, அந்த வார்த்தையின் பொருள் அல்ல. அடிமை என்று சொன்னால் தன்னிடம் தன் உடல் பொருள் உணர்வுக்கு எதுக்குமே உரிமை இல்லாத நிலை என்பது பொருள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே இனி எனக்கென்று ஒரு சிந்தனை இல்லை, இல்லை எனக்கென்று ஒரு எண்ணம் இல்லை, இல்லை எனக்கென்று ஒரு வாழ்வு இல்லை, நான் கடவுளின் அடிமை. அவர் என்ன சொல்கிறாரோ அது என்னிலே நிறைவேறட்டும், அவர் என்ன வழி நடத்துகிறாரோ அது என் வழிகாட்டுதலாக இருக்கும், அது அந்த பாதையை அவர் காட்டுகிறாரோ அதுவே என் வாழ்வின் பாதையாக இருக்கும் என்று நான் கடவுளின் அடிமை என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே அன்னை மரியாள் சொல்லுவதை நம்மால் ஆழமாக உணர முடிகிறது. இப்படிப்பட்ட அந்த புதிய ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கடவுளுக்கு உகந்தவராய் இருந்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் கடவுளுடைய அன்புக்குரியவராக இருக்கிறார். எனவே தான் இயேசு ஆண்டவர் கூட அன்னை மரியாளை பற்றி சொல்லும் பொழுது இயேசுடைய லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் உண்மையான உறவினர் என்ற நிகழ்விலே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இயேசுவின் தாயும் சகோதரர்களும் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவரிடம் வந்தார்கள், ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, அவர் என்றால் இயேசு அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இங்கே அன்புக்குரியவர்களே, தன் அன்னை மரியாளை, தன் தாயை ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறார். தன் ஆண்டவருக்கு உகந்தவள் என்று அன்னை மரியாள், என் தாய் கடவுளோடு இணைந்தவர், கடவுளுக்காக கீழ்ப்படிந்தவர், கடவுளுடைய வார்த்தையை வாழ்கிறவர் என்று சொன்னார். சில வேளைகளிலே யாரோ பிரிந்த சபை சகோதரர்கள் சொல்வது போல அன்னை மரியாளை நீங்கள் வணங்குகிறீர்கள், அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் சில நம்மிலே பசாசு கனியை கொடுத்து ஏமாற்றி மதிமயக்கி அந்த ஏவாளை போல, பழைய ஏவாளை போல உங்களிலே பலர் ஏமாந்து அவர்களுக்கு பின்னால் செல்லும் அவல நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசு தன் தாயை எப்படி சொல்கிறார் இருப்பார், யார் என் சகோதரன், யார் என் தாய், கடவுளுடைய வார்த்தையை வாழுகிறவன் எவனோ, கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனே என் தாய் என் சகோதரன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னாக்கா எங்கள் அம்மா மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார், அதை வாழ்ந்தார். நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த வார்த்தையை வாழ்வாக்கினார், எனக்கு வாழ்வு கொடுத்தார், இந்த ஊனுக்கு உயிர் கொடுத்தார், இந்த கடவுளையே இந்த மனுகுலத்திலே நடமாட வைத்தார். எனவே இந்த அன்னை ஒரு பெருமை மிக்கவள், என் தாய் கடவுளை போல் கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டவள், எனவே கடவுளால் புகழ்ந்துரைக்கப்பட்டவள் என் தாய். எனவே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, என் தாய்க்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை வாழ வேண்டும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் எல்லாம் கூட என் தாயும் சகோதரர்களும் என்று சொன்னார் ஆண்டவர். இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகள், இப்படிப்பட்ட பாத்திரத்திற்கு உரியவராய், இப்படிப்பட்ட வணக்கத்திற்கு உரியவராய் இருக்கிறவள் இந்த புதிய ஏவாள். உலக அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற நீங்கள்
நிறைய வேளைகளில் மதிமயங்கி போகின்றன. ஒரு மனிதன் என்று சொன்னால் மனித உடல் உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டது. உணர்வுகள் நான் சொல்லும் பொழுது நன்மையான உணர்வும் இருக்கிறது, தீமையான உணர்வுகளும் இருக்கிறது. நீங்கள் நன்மையான உணர்வுகளை வளர்க்க வளர்க்க உங்கள் வாழ்வும் உணர்வும் உடலும் நோயில்லாமல் நல்ல ஆசீர்வாதத்தோடு உங்கள் உடல் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது தீமையானது ஒன்று நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கே சாபக்கேடும் அழிவும் நோயும், அந்த நோய் உடலை அழுக செய்யும். Praise the Lord. அன்பு சகோதர சகோதரிகளே, நல் உணர்வுகளை அன்னை மரியாதை போல், நல் உணர்வுகளை ஆண்டவர் இயேசுவை போல், நல் உணர்வுகளை அவள் வார்த்தையின் வழியாக நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்வில் எல்லா சாய்ஸும் இருக்குது. எனவே ஒரு பக்கம் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, உண்ணக்கூடியது இருக்குது, உண்ணக்கூடாது இருக்குது. எனவே உண்ணக்கூடாது எடுத்து எங்கள் வாயில் வச்சு சாப்பிடுவீங்களா? இல்லை கட்டாயப்படுத்தினா சாப்பிடுவீங்களா? தெரியுதில்ல, இது சாப்பிடக்கூடாதது, இது அருவருக்கு தக்கது, இது சாப்பிட்டால் உவாதை உண்டாகும், அதை சாப்பிட்டால் வாந்தி வரும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் கெட்டதை மட்டும் ஏன் சாப்பிடுகிறீர்கள்? கெட்ட உணர்வுகளை மட்டும் ஏன் நீங்கள் அனுதினமும் சுவாசிக்கிறீர்கள்? ஏன் அதை அனுதினமும் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? எனவே பழைய இப்படியெல்லாம் தீமைகளை உண்ணும் பொழுதும், தீமைகளை நினைக்கும் பொழுதும், தீமைகளின் உணர்வுக்கு அடிமையாகும் பொழுதும் பசாசுக்கு அடிமையாகிய அந்த பழைய ஏவாளை போல நீங்கள் மாறுகிறீர்கள். சாபமும் நோயும் அழிவுமே நீங்கள் தேடுகிறீர்கள். வேறொன்றும் அதில் கிடைக்கப் போவதில்லை. உங்கள் பிறப்பு ஆண்டவருடைய பார்வையில் அருவருக்கத்தக்கதாக மாறுமே ஒழிய அது மதிப்பிற்குரியதாக மாறாது. மாறாக நன்மையும் கீழ்ப்படிதலும் தாட்சியும் எளிமையும் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன் வாழ்வை முழுமையாய் தன்னுடைய சுய இன்பம், தன்னுடைய சுய வாழ்வு, தன்னுடைய சுய விருப்பம் அனைத்தையும் துறந்து கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணித்த இந்த புதிய ஏவாள் அன்னை மரியாளை போல நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல உணர்வுகளை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கொண்டு வாழ்வீர்களானால் நீங்கள் சாபமில்லாமல் ஆண்டவருடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நோயில்லாமல் நீங்கள் நல்வாழ்வை வாழ்வீர்கள். எனவே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களே, மருந்தை பல மருத்துவமனையில் தேடலாம். கிரேஸில் போய் டெய்லி போய் ஊசி போட்டு வரலாம், நலமாகவே ஆகாது. அங்கே கொடுக்குற மருந்து தப்புன்னு சொல்ல வரல, உங்களுடைய மனது தப்பு என்று சொல்லுகிறேன், உங்களுடைய உள்ளம் தவறு என்று சொல்லுகிறேன். உள்ளத்தை திரித்து கொண்டு வீட்டிலேயே நீங்கள் மனம் மாறினால், கடவுளுக்குரிய வாழ்வின் பாதையை தேடினால் அங்கேயே உங்களுக்கு நலம் கிடைக்கும். அழுகி போன உடலும் நலம் பெறும். தொழுநோயாக இருந்தாலும் அது முழுமையான பிறந்த மேனியின் தோலை கொண்ட உடலாய் அது மாறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கெல்லாம் நல்ல மனம் இந்த புதிய ஏவாள் அன்னை உலகத்தாயினுடைய எண்ணம் அவருடைய வாழ்வை ஒத்ததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இதில் எந்த மாற்றமும் எந்த நன்மையும் விளையாது. இதையெல்லாம் உள்ளத்தில் கொண்டு இன்னும் அதிகமாகவும் அன்னையின் புகழை பாடிக்கொண்டே போகலாம், அன்னையின் புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். எது எப்படி இருந்தாலும் இதனுடைய கொடிமுடியான அன்னையின் விழாவின் நாளிலே நீங்கள் எல்லாம் இந்த அன்னைக்கு மணிமுகிடம் சூட்டும் அளவிற்கு உங்கள் வாழ்விலே நல்ல விழா காணப்போகிறீர்கள். கொண்டாடுவதும் மின் விளக்குகளும் உணவுகளும் அல்லது வேறு எதையோ பரிமாறிக்கொள்வதும் புத்தாடை அணிவதும் அல்ல, மாறாக புதிய இதயத்தை நீங்கள் உடித்து கொண்டு அன்னை பழைய ஏவாளுக்குரிய அந்த இதயத்தை காழ்ப்புணர்வு உள்ள பாவத்தின் சிந்தனை உள்ள கீழ்ப்படியாத அந்த இதயத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த புதிய ஏவாள் உலக அன்னையினுடைய இதயத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் நல்ல வாழ்வும் வளமும் ஆசையும் இந்த பங்கு வளமையும் பெறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த நல்ல நாளில் பங்கு தந்தை உடன் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கும் பேரூர் தந்தை வின்சென்ட் அடிகளார் மற்றும் தந்தை அன்பு தம்பி அமுதன் அடிகளார், இங்கே சூழ்ந்திருக்கிற அருட்சகோதரிகள், இறை மக்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புதிய ஏவாளின் உணர்வுகளை, புதிய ஏவாளின் மனதை, புதிய ஏவாளின் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழும் வரத்தை பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகிறோம். அன்னை மரியாள் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. ஆமேன். மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். அன்பே உருவான இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து
அவர்களின் இறைப்பணி மென்மேலும் சிறக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் ஆண்டவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று மக்களின் தேவைகளை நேர்த்தி செய்து நீதி வழி ஆளுகை செய்யும் தலைவர்களாக செயலாற்றி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏற்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய சிந்தனையான அன்னை மரியா புதிய ஏவாள் என்ற கருத்தினை எங்கள் இதயத்தில் பதிய செய்தருளும். புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளை போன்று கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, இறைப்பற்று போன்ற நற்பண்புகள் கொண்டு வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளினை பொழிபவரே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி கொண்டிருக்கும் பேரருட்பணி லூர்து சேவியர் அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். உம் நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு தேவையான உடல் உள்ள நலனையும் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் நல்ல ஆயனே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை புனித ஜான் மரிய வியானி அன்பியங்களுக்காக மன்றாடுகின்றோம். அதில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் அன்னை மரியாளை போல பிறருக்கும் கடவுளுக்கும் உகந்து வாழ தேவையான அருளை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இந்த திருவிழா நவநாட்களும் திருவிழா நாளும் சிறப்பாக அமைய நல்ல இயற்கை சூழலும் நல்ல உபகாரிகளின் உதவியும் ஆண்டவர் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒத்துழைக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள், பேரவை உறுப்பினர்கள், மற்ற பிற பக்த சபைகள், பாடகர் குழுவினர் அனைவரையும் ஆண்டவர் ஒருங்கிணைந்து செயல்படுத்த தூய ஆவியை பொழிய ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் வந்து இந்த விழாவிலே பங்கெடுத்து சிறப்பிக்க ஜெபிப்போம். இதையெல்லாம் தலைமை நின்று ஏற்று நடத்துகின்ற பங்கு பணியாளர், உதவி பங்கு பணியாளர், உடன் உழைக்கும் குருக்கள் அனைவரையும் ஆஸ்வதிக்க ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோக தந்தையை நாங்கள் அனைவரும் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்திருக்கிற எல்லா ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு அருள் புரியும்படி எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வாழும் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானும் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர்பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாக இணைந்து ஆடுவதாவது: படைகளின் தளமுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து குடும்பங்களையும் அது ஆவியாலும் அருளாலும் அற்புதங்களாலும் நிரப்புவீராக. அவர்கள் கேட்ட வரங்களெல்லாம் மது கரங்களால் நீர் கொடுப்பீராக. அன்பான தந்தையே, இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றனர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நெடிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். அன்னை மரியா புதிய ஏவாள் என்ற சிந்தனையில் நாம் இந்த நாளெல்லாம் சிந்தித்து இந்த திருப்பலியிலே புதிய ஏவாளைப் போல வாழ வேண்டும் என்று உறுதியெடுத்திருக்கிறோம். இன்றைய இந்த நாளை, இந்த நவநாளை சிறப்பித்தவர்கள் தூய ஆரோக்கிய அன்னை அன்பியம். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு லூர்து சாமி செல்வன் அவினாஷ் அவர்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து இந்த நாளை நமக்கு ஆண்டவருடைய அருள் பொங்கும் நாளாக மாற்றியிருக்கிறார்கள். மற்றும் தூய ஜான் மரிய வியானி அன்பியம், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு அருள்தாஸ், பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு அந்தோணி, இவர்கள் இணைந்து அவர்களுடைய தூய ஜான் மரிய வியானி அன்பியத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து மிக அழகாக அன்னையின் வழியாக ஆண்டவருடைய அற்புதங்களை பெறும் வண்ணம் இங்கே இந்த நாளை நமக்கு அற்புதமும் அருளும் நிறைந்த நாளாக மாற்றியிருக்கிறார்கள். நேற்று நான் சொன்னேன், நீங்கள் முன்கூட்டியே வந்து தேர் விளக்கு எரிகிறதா, அதில் மாலை இருக்கிறதா என்றெல்லாம் பாருங்கள் என்று சொன்னேன். இன்று மிக ஒளி பொருந்திய வண்ணம் வண்ண விளக்குகளால் அதை அலங்கரித்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான பூக்களை வைத்து ஜோடித்திருக்கிறார்கள். அதுவும் போதாதென்று இந்த பீடங்களையெல்லாம் பீடத்தை மிகச் சிறப்பாக நமக்கு உள்ளத்தை ஈர்க்கும் வண்ணம், பீடத்தை பார்க்கும் வண்ணம் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் நம் முன்னால் இருக்கிற அன்னை மரியாள் இங்கே அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். ஆகவே இவர்களோடு, இந்த அன்பியங்களோடு சேர்ந்து திருமதி ஜெயசீலி டீச்சரும் அவருடைய கணவர் கஸ்பார் அவர்களும் இவர்களோடு இணைந்து துணை செய்திருக்கிறார்கள். இன்னும் இவர்களோடு இன்னும் பல ஆசிரியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் செய்ததினாலே இன்று ஒரு பிரகாசமான நாளாக மாற்றியிருக்கிறார்கள்.
ஆகவே இந்த இரு அன்பியத்தாருக்கும் உதவி செய்த அனைவருக்கும் அன்னையின் வழியாக அற்புதங்களை இறைவன் அளிக்க நாம் மன்றாடி அவர்களை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், அவர்களை நாம் பாராட்டுகிறோம். இதை போலவே தொடர்ந்து வருகின்ற நாட்களில் அன்பியங்களெல்லாம் செயல்பட வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். நான் முதல் நாளில் சொன்னேன், படிப்படியாக நவநாளில் நாம் மாற்றம் முன்னேற்றம் அடைந்து உச்சக்கட்டமாக கேட்கிற வரத்தை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொன்னது போல் இங்கே நவநாளில் நான் பார்க்குறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேருகிறது. இன்னும் அதிகமாக கூட்டம் முழுமையாக வருவதற்காக நான் அடுத்த நாளையிலிருந்து வருகிற அன்பிய தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வாட்ஸ்அப்பில் போடுங்க, கொஞ்சம் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய துணை பங்கு தந்தை கூட அமுதன் வாட்ஸ்அப்பில் போட்டு அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கெல்லாம் நினைவூட்டுவதற்காக பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த அன்பியத்தார் அனைவரும் வந்தால் இந்த கோயில் கொள்ளாது. ஆகவே வருகின்ற நாளில் மிகச் சிறப்பாக பிரசங்கம் வைக்கிற அருள் தந்தையர்களெல்லாம் வர இருக்கிறார்கள். நீங்கள் இன்று கூட்டம், இன்று ஆண்டவருடைய இந்த நம்பிக்கையாளர்கள் கூடியிருக்கிறது. தொடர்ந்து அன்னையினுடைய புகழை பாடவும், அன்னையின் வழியாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும், அதிகமாக மக்கள் வந்து ஏராளமான நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளை, இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தந்தவர் பேரருள் திரு ஏ. லூர்து சேவியர் அடிகளாரார். இவர் வேலூர் மறைமாவட்டத்தினுடைய RCM பள்ளிகளின் மேலாளராக அவர் இருக்கிறார். ஃபாதர் லூர்து சேவியர் அவருடைய வளர்ச்சி பயணத்தில் நானும் பங்கேற்று இருக்கிறேன். அவரை நான் ஒரு இளமையிலிருந்து கவனிக்கிறேன். அவர் சொன்னதை செய்பவர். அவர் வாக்கு எப்படி இருக்கிறதோ வாழ்வு அப்படியே தான் இருக்கும். அதை சிறப்பாக அவர் செல்லுகிற எல்லா பங்குகளிலும் மக்கள் பாராட்டுவது என்ன என்று சொன்னால், எங்கள் ஃபாதர் வாக்குப்படி வாழ்கிறார், சொன்னதை செய்பவர். ஆகவே அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற அது ஒரு கொள்கையாகவே கொண்டு மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றுகிறார். இரண்டாவது, மக்களோடு மக்களாக வாழ்கிற ஒரு பேரருள் தந்தை. பேரருள் தந்தை என்பதை விட அருள் பணியாளர், ஒரு பணியாளராக அவர் இருக்கின்ற இருந்த பங்குகளிலெல்லாம் மக்களோடு மக்களாக. நீங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைலி கட்டிக்கிட்டு பனின்னு போட்டுக்கிட்டு இருப்பார். எந்த வீட்டுக்கு வேணால் போவார், எந்த வீட்டுக்கு வேணால் வருவார், கான்வெண்ட்டுக்கு போவார் வருவார், எல்லாம் போயிட்டே இருப்பார். மக்கள்லாம் வாங்க சாமி வாங்க சாமி. அவர் வந்து பூசிக்கு வரும்போது அங்கி போட்டுருவார். நாங்கள் பத்தியாவரத்தில் ஏறக்குறைய பல குருக்கள் எல்லாம் இருக்க முடியாமல் ஓடி இருக்கிறார்கள். அந்த பத்தியாவரம் பங்கில் இவர் 6 ஆண்டு 7 ஆண்டு அதற்கு மேலாக இருக்கும்போது இன்னும் எங்கள் சாமியார் இங்கே தான் இருக்கணும், லூர்து சேவியர் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இவரை மாற்றம் அளித்த பின்னால், இவர் குடியாத்தம் செய்த பின்னால், எங்கள் ஊரில் தான் அவருடைய சில்வர் ஜூபிலி கொண்டாட வேண்டும். யாருன்னா கொண்டாடுவாங்களா? அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் 6 மாதம் ஆயிடுச்சு, அவரை மறந்துடுவாங்க. ஆனால் அங்கே பத்தியாவரத்தில் பார்த்தோம், எங்கள் ஊரில் தான் கொண்டாட வேண்டும் என்று மீண்டும் இவரை அழைத்து பத்தியாவரத்தில் மிக பிரகாசமாக அவருடைய சில்வர் ஜூபிலி, அவருடைய வெள்ளி விழாவை, குருத்து வெள்ளி விழாவை கொண்டாடினார்கள். ஆக மிக நமக்கெல்லாம் மிக முன்னணியாக, முக்கியமாக மாதிரியாக உள்ள குருக்களில் அவர் ஒருவர். ஆகவே இந்த லூர்து சேவியர் அடிகளாரை அவர்கள் நம்முடைய பங்கின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய அருள் வரப்பிரசாதங்களையும் இறைவன் நிறைவாக அவருக்கு பொழிந்து இன்னும் இவரைப் போலவே குருக்களை உருவாக்கும் குருவாக அவர் வாழ வேண்டும், அவர் வாழ்வு மலர வேண்டும் என்று நாம் இறைவனை இறைஞ்சுவோம். பேரருள் திரு ஏ. லூர்து சேவியர் அடிகளாருக்கு பொன்னாடையை திரு அருள்தாஸ் பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர், இன்னும் ஜான் மரிய வியானி அன்பியத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய அன்பையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் ஃபாதர் லூர்து சேவியர் அவர்களுக்கு அவர் அறிவிப்பார். ஜான் மரிய வியானி
அன்பியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அருள்தாஸ் அவர்கள் பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் பொன்னாடை அணிவித்து நம் சார்பாக நன்றியை அறிவிக்கிறார். இன்னும் அன்பளிப்பு திரு லூர்து சாமி அவர்கள் ஆரோக்கிய அன்னை அன்பியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம் சார்பாக அன்பளிப்பு அளித்து நம்முடைய தந்தையை பாராட்டுகிறார். ஆகவே நாளை புதன்கிழமை இந்த வருகின்ற நாளை சிறப்பிக்கிறவர்கள் புனித வளனார் அன்பியம் மற்றும் மரியாயின் சேனையாளர்கள். புனித வளனார் அன்பியம் திரு முடியப்பன் திருமதி ஜெயசுதா அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். இன்னும் மரியாயின் சேனையினுடைய சேனையாளர்கள் ஒருங்கிணைந்து நாளை அன்னை வழியாக நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அருள் பொங்கும் வண்ணம் இந்த திருவழி வழிபாட்டை நிச்சயமாக அவர்கள் தயார் செய்வார்கள். நாளை தலைமையேற்று நமக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தர இருக்கிற குருவானவர் பேரருட்பணி எம் அமலநாதன், இயக்குனர், வேலூர் சமூக சேவை சங்கம், வேலூர் மறைமாவட்டத்தினுடைய சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குனராக கடந்த மாதம்தான் அவர் பொறுப்பேற்றார். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர். அந்த பொறுப்பை ஏற்ற பின்னால் இவர் இன்னும் பல இடங்களில் சென்று அவர் உரையாற்றுவதற்கு மிகவும் அவர் ஒரு குறுகிய அளவில் அவர் செய்தார். என்னை கேட்டார், எப்படி நான் இப்போது மிக நீண்ட பிரசங்கம் கொடுக்க முடியாதே என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் வாழ்வை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆகவே நாளை ஃபாதர் அமலநாதன் அவர்கள் இங்கே வருவார்கள். ஆகவே அன்பியத்தார் இன்னும் பலருக்கும் சொல்லி இன்னும் இந்த அன்னையனுடைய பக்தர்களை நீங்கள் இன்னும் மேலும் மேலும் அதிகமாக அழைத்து வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நாளில் அன்னையின் வழியாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அன்பானவர்களே, ஃபாதர் ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் தொடர்ந்து அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் 6 மணிக்கெல்லாம் உட்காருகிறார். இன்னும் அதிகமாக பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஆட்கள் வருவார்கள் என்று அறிவிப்பும் நடக்கிறது. ஆகவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தினந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் கேட்கிற அவருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு நீங்கள் பூசை முன்னால் பல வாய்ப்புகள் இருக்கிறது. பூசை நடக்கும்போதும் நீங்கள் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஈசரே ஆவா வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. மோதாதை தாயாசை மோர்பவமற்றாய் ஆதி
குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். முதன்முறையாக ஆர்சிஎம் பள்ளிகளின் மேனேஜராக பதவியேற்று எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேரூர்பண்ணி அவர்களுக்கு திருவண்ணாமலை வாழ் ஆசிரியர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம்.